Then we have to enter car. Landslide. You went there and came back? Yeah. How far it is from here? Still 10 kilometers away. ஏன்னா பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸா எங்களால் போக முடியல. நம்ம கோலார் பாய் தான் வந்து விஷால் போகாதீங்க அப்படின்ட்டாரு. ஸோ எங்களால் கிறிஸ்துவார் போக முடியல. இப்போ குழு போக போகிறோம். இட்ஸ் ஓகே, கொஞ்சம் காண்டாக தான் ஆகுது. போக முடியலாம், என்ன பண்ணுறது. போகலாம் ப்ரோ. குழுவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடிங் இருக்கிறதா சொன்னாங்க இந்த ஒரு கடையில். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அதுவும். ஆனால் அது ஒன்றும் டேஞ்சரஸ் ரோடெலாம் கிடையாது, நார்மல் ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். பார்க்கலாம். குழு ரோடு இதானா இல்லை மேலே எங்கேயாவது போதா? இதுவாக தான் இருக்கும். பையா குழு இதான் ரோடு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எதுவுமே தெரியாது, ஏன்னா நெட்வொர்க் சுத்தமாக கிடையாது. 2G இந்த இதுதான் காட்டுது. அதுலேயும் நெட்டு லோட் ஆகிறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகும் போல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹிமாச்சல் எப்படி இருக்குன்னு தெரில. மணாலிலையாச்சும் ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். மழை பெஞ்சதுனால அந்த ரோடு ஃபுல்லாக ஸ்லிப்பரி ஆகிடுச்சு. நல்லா அப்படி இப்படின்னு வழுக்குன்னு இருக்குது. ஐயோபா, இங்கே பாருங்கள் ரோடை. ப்ரோ சென்ட்ரா போவாத. ஐயோ, அப்பா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்களா அந்த இடமே. நடுவில் நிறுத்துறீங்களா? தல எங்க ஒரே நிறுத்தணும் தல. எங்க 2 செகண்ட் மட்டும் 3 செகண்ட். என் பைத்தியக்காரன்ல இன்ஹேட் ஒட்டி வந்துச்சு. எத்துக்கு வச்சா யூஸ் இல்ல, வேற தூக்கி போடுன்றான். அவன் வெறித்தனமா ஓட்டுறான் ப்ரோ. இறங்கத்தை பாத்தியா எவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஏது நின்ட்டா வண்டி போனா மாதிரி வந்துச்சு. ஏன்னா தெரியல. அப்புறம் அவனை ஏய் சரிடா வண்டி ஒரு மாதிரி சைடு ஆகுதுனா, ஏய் நீ போல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், சைடு டூல் வச்சுக்கிறேன்றான். அங்கே வர விக்கி ப்ரோ வராரு.
கத்தாரு ரோடு அப்படியே பிடிச்சி போட்டுருவாங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டு ப்ரோ, ஆன்ல தான் போயிட்டே இருக்கும். நூட்டில் வர வச்சுக்கிறேன் ப்ரோ. வாடா ப்ரோ. ப்ரோ ஐ எம் பிக் ஃபேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. இது பக்கத்துல பெரிய ப்ரோ உங்களுக்கு யூடியூப் தான் ப்ரோ. யூடியூப் ப்ரோ வரும் தெரியும். அப்படியா? பார்த்தீங்களா ஆங்கெல்லாம் வச்சு பங்கம் பண்ணுறாரு. அவரும் ஒரு பெரிய யூடியூப் தான் ப்ரோ ஏரியாவில். அசரா நினைக்காத ப்ரோ. ஓகே, இப்போ நாங்கள் கில்லார்லேருந்து இறங்கிட்டோம். கில்லார்லேருந்து இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ஏற போகிறோம். அட ஆர்வம். பங்கி கிசான் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். பங்கியா ஸோ அங்கே தான் இப்போ இருக்கோம். எங்களுக்கு ஆக்சுவலாக 200+ கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆஃப் ரோடு தான். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 130 140 சம்திங் நல்ல ரோடுன்னு சொன்னாங்க. ஸோ இது ஆஃப் ரோடு இருந்தாலும் ரொம்ப மோசமான இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலாக மண்ணு தான் ஃபுல்லாக, கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வெட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஆகிருக்கு ரோடு, அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நம்ம சர்ச் ஃபாஸ்ட்லேருந்து கீழே வந்த அளவுக்கு டேஞ்சர்லாம் கிடையாது இந்த ரோடு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக நைட் ரைடு இருக்கும். நாங்கள் வந்து எப்படியும் ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். இந்த ரூட்டில் எப்படி பஸ்ஸு வருதுன்னே தெரில ப்ரோ. பையா பா செம்ம. இந்த ஆஃப் ரோடிங் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுப்பா. இப்போ பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. எங்க நம்ம தலை ப்ரோ நல்லா ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அங்கே ஸ்பேஸ் இருக்கு பாரு.
ஹலோ, இந்த ஊரில் கழுதை எவ்வளோ பெருசாக இருக்கு. தண்ணி ஓடுது. அப்பா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வண்டியை டமால் டிமில் ஓட்டின்னு இருக்கும். ஸ்னோ தண்ணி இல்லைல்ல, Life is a limited company with unlimited dreams. Welcome to shore sector அப்படின்னு ஒரு பிளேஸ்ல இருக்கும். வாவ், சாப்பாடு பூவா தர எங்க தர சூறாகி தரீங்க ஃபுல்லாக வந்தா. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக தூறல் போடுது, அங்கங்கே வந்து கொஞ்சம் நல்லா வெயில் வருது, அப்புறம் போயிடுது. இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. அங்கே பாருங்கள் பனி. ஆக்சுவலாக அந்த பனியிலேருந்து க்ளவுட்ஸ் அது ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. நீ பாட்டுக்கு போயினே இரு. அப்பா, அங்கே பாருங்கள் பிளேஸு செம்மையாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குல்ல இந்த பிளேஸு. ஒரு டீ கடை கிடைக்க மாட்டேங்குதுப்பா. இந்த எல்லா வாட்டியும் எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. எந்த சைடுன்னு தெரியலையே. இந்த சைடா இல்லை இந்த சைடா? ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும்ல. அங்கே ஏதோ கடை இருக்குன்னு நினைக்கிறேன். கடையா கோவிலா தெரில. யாரும் வரலையே. ஆ, அவர் நம்ம வந்து எப்படி வந்திருக்கோம் பாரு, அப்படி வந்திருக்கோம். ரைடர் பரணே அங்க பாருங்க. எவ்வளோ ஜிஸ்டி இவ்வளோதான்.
ஆக்சுவலாக நான் இப்போ பண்ண வாட்டர் கிராசிங்லேயே இதுதான் நான் பண்ணது கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அவ்வளோதான். மற்றதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன வாட்டர் கிராசிங். இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. இதோட ஜாஸ்தியாக நிறையா வரும்னு சொல்கிறாங்க. வாவ், சூப்பரில். இதோட ரோடு முடிஞ்சிருச்சா? இல்லைல்ல, பண்ணலாம். ஓ, போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க. சாரி. மணாலி 198. யார் சொன்னாங்க? ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு வந்து நல்லாயிருக்குமா. மீதி 45 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் உதய்பூர் வரைக்கும் கேவலமாக இருக்குமா. உதய்பூர் நான் ராஜஸ்தானில் இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். இவ்வளோ நேரம் எங்கேயும் ஒன்று இருக்கா. சூப்பர். ஸோ இந்த 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட் ரோட்ஸுக்கு போக வேண்டியது தான். என்ன பண்ண முடியும். ஸோ அந்த 45 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுமா ப்ரோ. ஸ்லைடிங் பாயிண்ட். ஓகே ப்ரோ. Ten minutes of happiness. ஓ, அங்கே லாரி வருது. நம்ம வந்து ஓரமாக தான் நின்று ஆகணும். எதுவும் பண்ண முடியாது. एक ही साइड कितना बजे से हम पुणे पहुंच रहे हैं? 2.5 घंटे का सफर है। நாளை என்ன சொன்னார்? இல்லையே, இன்னும் 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுன்னாரு. 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடா? எனக்கு இந்த இடத்துல வலிக்குது. எனக்கு விரல் வலிக்கல, இங்கே வலிக்குது. நேற்று இந்த இம்பேக்டா இல்லை என்னன்னு தெரில. நல்ல ரோடு வந்துருச்சாண்ணா? அவ்வளோதானா? இல்லை ப்ரோ, நல்ல ரோடு அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம். we are going. what food ஃபைன் பண்ணிட்டான். ஓ சூப்பர். தெய்வமே. அட்டல் டனல், மணாலி, குலு, தண்டி, கீழாங். நாங்கள் ஆக்சுவலாக பிளானை மாற்றிட்டோம். நாங்கள் எங்கே போக போகிறோன்னா அட்டல் டனல், ரோத்தாங். எப்படி இருக்குன்னு தெரியாது. யார்ட்டையாச்சும் ஃபஸ்ட்டு பேசணும், பேசிட்டு டிசைட் பண்ணணும். You are a savior. See, you found food. That time I stopped here, so. Yeah. Called me. I don't know. I need a chai. We'll eat only. Yeah. I need a toilet to eat now first. That's a big problem. Bro, I said at that time, we have to, if you have to go to the Kullu Manali, you have to pass the Atal Tunnel. After Atal Tunnel, we will get a Manali and Kullu. To go to Manali, we should go to Atal Tunnel, is it? Yeah. You have to pass by Atal Tunnel and go to the Manali Kullu. Yeah. I thought Manali is... No. It's connected between, I don't know. I had one confirmation. No, I know. Only after Rohtang, Manali comes from the north. So if we are in, if we go to Rohtang, then Manali is down. It is not up. Don't know. No, I know. You said after Atal Tunnel you will get a Manali.
No, then I think we have to check our location. Wait, I'll come. We think we are in the up. மறுபடியும் பிளானில் ஒரு சேஞ்சு. இப்போ நாங்கள் திண்டி அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு சூப்பர் பிளான் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதை நோக்கி நாங்கள் போக போகிறோம். இப்போது உதய்பூர்னு ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான். ஸோ உதய்பூர் தாண்டி கீழோங் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராபரி கேசஸ். மான்ஸ்டர் it's okay you start Slowly. No, you have to pump. Yeah. That's all the one. What do you follow for that? ஸோ நாங்கள் இப்போது உதய்பூரில் போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அதான் பிளானு. ரைட் சைடில் செம்மையாக தண்ணி ஓடுது. ஆனால் சத்தியமாக தெரியாது. எவ்வளோ க்ளோஸாக போயிட்டுருக்கு. கீழே அவங்க கண்டு போகாதீங்க நீங்கள் லோக்கல் சொன்னார். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஹைவேல வந்து ராபர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து நைட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு காசு கேட்பாங்க. சும்மா இருக்கிற சின்ன ரூமுக்கு 2000 2500 கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போகாதீங்க, உதய்பூரே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம காலேருந்து ஆஃப் ரோட் பண்ணதுக்கு ரெஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் நம்ம மார்னிங் கிளம்பலாம். நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக போய் தூங்கலாம். 9:20 அப்போ 10:30 நாங்கள் ரீச் ஆகும். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஆஃப் ரோடு தான். ஸோ ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது. இந்த பக்கம் வா வா ஃபாஸ்ட்டாக வா. அவ்வளோதான். ஃபஸ்ட் நாங்கள் கீழோங் பிளான் வச்சுருந்தோம்ல. இப்போது உதய்பூர் வந்திருக்கோம். உதய்பூர்லேருந்து இப்போது கீழோங் தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் நடுவில் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, உதய்பூர் டு கீழோங் போகிற ரூட்டில் நடுவில் வந்து கம்பிலாம் வச்சுருப்பாங்களாம். கழுத்து இருக்கிற மாதிரி, இல்லை பைக்கை வந்து வழுக்கி விழுற மாதிரி விழுற மாதிரி கம்பிலாம் வச்சுருப்பாங்களாம். ஸோ பார்த்து போங்க அப்படின்னு அங்கே இருக்கிற லோக்கலும் சொன்னாங்க. இங்கேயும் ஒரு இடத்துல சொன்னாங்க. ஸோ அதான் ஃபுல்லாக ஃபாக். எல்லாருமே ஒன்றா தான் போயிட்டுருக்கோம். ப்ளஸ் ஃபாக் லைட் வந்து அருணா பைக்கில் இருக்குது. ஸோ அவர் போட்டுட்டு அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம கோலாறு போயின்னு இருக்கோம் விஷால். கொஞ்சம் சேஃபாக போகிறது தான் பெட்டர். திஸ் மைட் பி, இவனுங்களை நம்ப கூட முடியாது. ஏன்னா இவனுங்க ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம், இல்லை ராபரி பண்ணுறவனா கூட இருக்கலாம். ஆனில் தான் இருக்கு. விக்கி ப்ரோ பக்கத்துலேயே வா. பனியா தெரியல. எனக்கு ஆக்சுவலாக என்னென்ன தோணுது. அப்படியே ரோடு வளையுது, நெளியுது. ஆனால் ரோடு அங்கேயே தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு யாராவது வருவாங்களா, கம்பி வைப்பாங்களா பயமா இருக்கு. அதனால தான் கோபுரம் ஆன். நான் வேற விக்கி ப்ரோவை தான் பார்த்து வந்துக்கிறேன் கண்ணாடியில். நான் சைடில் தான், மேலே தான். இந்த ஆடு வந்தாங்கல்ல, திட்டு பசி வரை நான் பார்த்துக்கேன். நீ அந்த ஆடு மேய்க்கிறவன் கண்டிப்பாக தனியாக செஞ்சுட்டு இருப்பான்.